சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இதுவரை எங்களை நடத்தி குறைவின்றி காத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக அவர் செய்திருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. இந்த நாளை காணாதபடிக்கு எத்தனையோ ஜனங்கள் மரித்து போனார்கள், அல்லது எத்தனையோ பேர் பலவிதமான பிரச்சனைகளிலே அகப்பட்டு இன்றைக்கு சிக்கொண்டு தவிக்கிறார்கள். நாங்கள் நிற்கிறோம் என்றால் எல்லாமே எங்களுடைய மகான் பெரியவர் இயேசு பரன் எங்கள் மேல் வைத்த இரக்கம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய பாதத்திலே நான் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு எதை குறித்து பேசுவது என்று ஆண்டவரிடத்திலே நான் கேட்ட பொழுது பலவிதமான வார்த்தைகள் என்னிடத்திலே ஏற்கனவே அவைகள் ஆயத்தமாக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் அதினதின் காலத்திலே சமயத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் உணவளிக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் என்ன பலவீனங்கள், என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை மகாராஜன் இயேசு அறிந்து வைத்திருக்கிறார். என்ன மருந்து கொடுத்தால் உங்களுடைய நோய் குணமாகும் என்பது டாக்டருக்கு தெரியும். அதே வண்ணமாக இன்றைக்கும் ஒரு மருந்தை கொடுக்க போகிறார். அந்த மருந்தின் பெயர் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம் இப்படியாக சொல்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். மறுபடியும் சொல்ல போகிறேன், விசுவாசத்தோடு கேளுங்கள். மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தில் மனிதனுக்கு இன்றைக்கு விடுதலை தேவையாக இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தில், ஆமாவா இல்லையா? ஏதோ ஒரு காரியத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுதலை தேவையாக இருக்கிறது. ஒன்று, அது நோயாக இருக்கலாம், அசுத்தாவியாக இருக்கலாம், அல்லது மனிதர்களால் வருகிற பயமுறுத்தல், அவதூறுகள், மனிதர்களின் நிமித்தம் வருகிற சில போராட்ட காரியங்களாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவார்கள் பேசுகிற நேரத்தில், எங்கெங்கவோ போனேன், பூசாரிகளை சந்தித்தேன், பல நபர்களை சந்தித்தேன், பணங்களை கொடுத்தேன், பல முயற்சிகளை பண்ணினேன், ஆனாலும் எந்த ஒரு விடுதலையும் எனக்கு உண்டாகவில்லை, எந்த ஒரு காரியம் எனக்கு நடக்கவில்லை. ஏமாந்ததுதான் மிச்சம், என் பணங்கள் எல்லாம் வீணாய் செலவழிந்ததுதான் மிச்சம். இருந்ததை விட நோய்கள் அதிகரித்திருக்கிறது. எத்தனையோ பேரோடு நான் பேசின நேரத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கடைசியில் என்ன நடந்தது? இயேசுவினிடத்திலே வந்தேன், அவர் என்னை விடுதலை ஆக்கினார். அவரால் உங்களை விடுதலை ஆக்க முடியும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். என் ஆண்டவராகிய தேவனால் வேதம் சொல்லுகிறது, அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. எல்லா காரியத்திலும் இருந்து விடுதலை தர, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலையை கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த காரியத்தில், முதலாவது முதல் அடிப்படை சொல்லிக் கொண்டு போகிறேன். எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவையாக இருக்கிறதோ அந்த காரியங்களை தேவனுடைய பாதத்திற்கு கொண்டு வர வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது? அல்லது பக்கத்து வீட்டில் சொல்லி அப்படியாக அங்கே பேசி இங்கே பேசி அதனால் ஒன்றும் நடக்க போறதில்லை, இன்னும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதற்கு உரிய ஹாஸ்பிட்டல் தேவனுடைய பாதம். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த அவருடைய பாதத்திற்கு வருகிற பொழுது கட்டாயம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அதற்கு முன்னதாக நீங்கள் செய்ய வேண்டியது ஊக்கமான ஜெபம் பிணியாளிகளை விடுதலையாக்கும்.
பிணியாளிகளை ரட்சிக்கும். ஊக்கமான ஜெபம். கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் ஊக்கமான ஜெபம். ஐயோ பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை. ஏதோ ஒரு விதத்திலே மனிதன் பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறார். ஆண்டவரே சொல்லிவிட்டார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஐயோ பிரச்சனை. எப்பொழுது முழங்கால் படியிட்டாய்? எப்பொழுது கர்த்தருடைய பாதத்திலே அந்த பிரச்சனையை அமர்ந்திருந்து அவரோடு பேசினீர்கள், சொன்னீர்கள்? இல்லை. விடுதலை கொடுக்கும் ஒரே இடம், அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம், அதுதான் தேவனுடைய பாதம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை. யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். மனிதனை அடிமைப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு. மனிதனை அடிமைப்படுத்துகிற காரியம் என்றால் அது வேறு ஒன்றுமல்ல. சொல்லுங்கள், என்னது? பாவம். வேதம் சொல்லுகிறது, மனிதன் எதினால் ஜெயிக்கப்படுகிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். நீங்க சொல்லுங்க பாவம். என்ன சொன்னேன்? என்ன சொல்றீங்கல்ல? மனிதன் எதினால் ஜெயிக்கப்படுகிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். குறிப்பாக ஆண்டவர் பேசிய காரியங்களை சொல்லிக்கொண்டே போவேன். உங்களை ஜெயித்து கொண்டிருப்பது எது? உங்களுக்கு மேலாக உயர்ந்து நிற்கிறது எது? தேவனுடைய ராஜ்யமா அல்லது உலக பிரகாரமான காரியங்களா? அப்ப எது ஒரு மனிதனை ஜெயிக்குதோ அவன் அதற்கு நார்மலா, என்ன சொல்றது, லேசா, ஈஸியாக அவன் அதற்கு அடிமையாகி விடுகிறான். பேசிக்கொண்டே போவேன். ஏதாவது உங்களில் இருந்தால் கரைகள் நீங்கள் விரும்பினால் கட்டாயம் அல்ல. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராய தேவன் வந்த பொழுது ஏவாள் சொல்லியிருக்க வேணும், ஆம் தெரியாம பண்ணிச்சேன் ஆண்டவரே. இல்லாண்டவரே, நீங்க படைச்ச அந்த சர்ப்பமே என்னை வஞ்சித்தது. அவர்கள் மறைந்து கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று ஒப்பு கொடுத்தாள். இயேசு பிரான் அவள் வயிற்றிலே உதித்தார். ஹல்லேலூயா. விடுதலையின் நாயகன் வந்தார். அதே போல முதலாவது, நீங்கள் ஏவாளாக வாழப்போகிறீர்களா அல்லது மரியாளாக வாழப்போகிறீர்களா? ரைட். சிலர் மதுபானத்திற்கு அடிமையாயிருக்கிறார்கள். அப்ப ஓவரான மதுபானம், வீதியிலே விழுந்து கிடப்பார்கள், சத்தி எடண்டு எடுத்து சந்தியிலே கிடப்பார்கள். நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஐயோ ஐயா, ஏன் இவ்வளவு குடிக்கிறீங்க? ஏன் இவ்வளவாக ஓவராக இல்லை நீங்க குடிச்சிட்டு நடக்கை மேலாதபடி தள்ளாடி கொண்டு நிற்கிறீங்க? இது தவறுதானே என்று சொல்லி அவர்களிடத்திலே நாங்கள் பேசுகிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஆம் தம்பி, நீங்க சொல்றது சரிதான். என்னுடைய நண்பன் ஒரு நாள் கொஞ்சம் குடிச்சுப்பார். விளையாட்டுக்காக நான் ஆரம்பித்தேன், பொழுதுபோக்குக்காக ஆரம்பித்தேன். நான் காலேஜ் படிக்கிற நேரத்தில், நான் கிளாஸ் படிக்கிற நேரத்தில் விளையாட்டுக்காக ஒரு சொட் வாங்கி நான் அடித்தேன். இன்றைக்கு அதிலே இருந்து நான் எழ முடியாதவனாய், அதிலிருந்து வெளியிலே வர முடியாதவனாய் தவித்து, என் பிள்ளைகள் வறுமையிலே இருக்கிறார்கள், சாப்பாடு இல்லாமல் வீட்டிலே, ஒழுங்கான வீடு இல்லை. என் குடியையே கெடுத்து விட்டது. உன் மனைவி அங்க விட்டுட்டு போயிட்டார், பிள்ளைகள் அங்க, அதுகளும் என்ன பேசுறதில்லை. காரணம் என்ன? நான் குடிக்கும் குடியை கெடுக்கும். ஐயா, உங்களுக்கு விட விருப்பமா? ஆம், விட விருப்பம். ஒரு நாள் விட்டு நான் இருக்கிறேன், 2 நாள் விட்டு இருக்கிறேன், 3 நாள் விட்டு இருக்கிறேன். ஆனால் 4வது நாள் என்னை தேடி வந்து விடுகிறது. என்னால் முடியவில்லை.
இப்படியாக சில பாவ பழக்க வழக்கங்கள் மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. பொதுவாக சில பாவங்களை மனிதன் நினைத்தால் செய்யலாம், இல்லையா தம்பி? நினைத்தால் செய்யலாம், விருப்பம் இல்லை என்றால் என்ன செய்யலாம்? அதை விட்டுவிடலாம். இன்றைக்கு இந்த பாவத்தை மெதுவாக ஒளிஞ்சு மறைஞ்சு ஒருத்தருக்கும் தெரியாமலுக்கு பண்ணுவோம். ஏதோ நாங்கள் மனிதர்கள் அப்பப்போ தவறுறோம். ஆனால் அதை நாங்கள் நினைத்தால் என்ன செய்து விடலாம்? சொல்லுங்களேன், விட்டு விடலாம். எல்லா பாவ காரியங்களையும் மனிதனால் விட்டுவிட முடியாது, எல்லாவற்றையும் விட முடியாது. சில பாவம் மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஒரு சங்கிலியினால், ஒரு கயிற்றினால் கட்டுவது போல. எதினால்? கயிற்றினால் கட்டுவது போல அவனை கட்டி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 5:22, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான். என்னவாம்? துன்மார்க்கனை அவன் அக்கிரமங்களை என்ன செய்து கொள்ளும்? பிடித்து கொள்ளும், பாவ கயிறுகளினால் அவன் கட்டப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உட்கார பண்ணுங்க சீக்கிரம். எந்த ஒரு பாவ காரியமும் பிள்ளைகள் கவனியுங்கள், எந்த ஒரு பாவ காரியமும் ஆரம்பத்தில் இனிமையாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர 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 மனிதனை அதே பாவம் ஒரு பெரிய கயிறாக மாறி அவனை கட்டி போட்டுவிடும். அவனால் அதிலிருந்து வெளியிலே வர முடியாது. எப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து வெளியிலே வர முடியாது என்கிறதான ஒரு பட்டியலை போடுகிறேன். நீங்கள் விரும்பினால் மனம் திரும்பலாம், கட்டாயம் அல்ல. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நிச்சயம், நரகம் நிச்சயம். நான் ஆராதனை நேரத்திலே சொன்னேன், இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்றால் அப்ப மரணம் தானே நிரந்தரம்? அதுவும் நிரந்தரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார். பிரேத கல்லறைகளிலே சவக்காலைகளுக்குள்ளே இருக்கிறவர்களும் கூட அவர் சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கும் நாட்கள் வரும் என்றால் அந்த நீங்கள் தற்கொலை பண்ணலாம், மரித்து விடலாம், அது கூட நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் என்றால் ஒன்று நரகம், மற்றது தேவனுடைய ராஜ்யம். எதை நீ தெரிவு செய்கிறாய்? இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது மரிப்பதற்கு முன்னதாக நீ மனம் திரும்ப நிறைய நாட்களையும் நிறைய மனுத்தியாலங்களையும் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறார். விரும்புகிறவர்கள் மனம் திரும்பலாம், முடியாதவர்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுடைய விருப்பம். ஆனால் சேத்தத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு நாள் வரும். அதற்கு பிறகு கைகட்டி நிற்கிற நேரம்தான் நாங்கள் இப்பொழுது கத்துகிற கத்து தொண்டை கிளிய கிளிய அது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். முதலாவது ஒன்று நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட், எந்த ஒரு பாவ காரியமும் ஆரம்பத்தில் எப்படி தோணும்? இனிமையாக இருக்கும். அது நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அடிமைப்படுத்தும். அவனால் அதிலிருந்து என்ன செய்ய முடியாது? இலகுவில் வெளியேற முடியாது. அதிலே ஒன்று மதுபான பழக்க வழக்கம், இரண்டாவது சூதாட்ட பழக்க வழக்கம், மூன்றாவது இரகசிய பாவங்கள், நான்காவது இச்சையான பாவங்கள். இதில் இருந்து இலகுவில் மனிதன் வெளியில வர முடியாது. தங்கள் மனசாட்சியை மழுக்கி அவர்கள் என்ன செய்வது என்று அப்படி வாழ்வார்கள். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் பாவத்திலே இருந்து விடுதலையாக வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் இயேசுவை நாங்கள் நேசிக்கிறோம், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் சொன்னதை எங்களால் செய்ய முடியவில்லையே. அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். மனம் திரும்பு என்று ஏன் வேத புத்தகங்களை ஆண்டவர் சொல்லுகிறார்? மனம் திரும்புகிற தேவ பிள்ளைகளுக்குத்தான் அவர் வெகுமதிகளையும் ஆசீர்வாதங்களையும் எதிர்காலத்தில் அவருடைய மகிமையான வாழ்க்கையும் கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு பத்திரிகையிலே வந்த ஒரு சாட்சி,
உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வியட்நாம் தேசத்திலே நடந்தது. எந்த தேசம்? வியட்நாம் தேசத்திலே நடந்த ஒரு சாட்சி, ஒரு பெண்ணின் சாட்சி. இந்த பெண் நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்த ஒரு பெண் சடுதியாக சேரக்கூடாத சில நபர்களோடு சேர்ந்து இந்த நபருக்கு ஒரு பாவ பழக்க வழக்கம் வந்தது. அதுக்கு முன்னதாக கணவன் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் வீட்டிலே, அவர்களும் வேலை செய்கிறார்கள். அப்போ இந்த பெண் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், நல்ல ஒரு மதிப்புக்குரிய ஒரு உத்தியோகம். சேரக்கூடாத ஒரு சில நபர்களோடு சேர்ந்து சூதாட்ட பழக்கத்தில் அவங்க மனம் திரும்பினாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர்களை குறித்த ஒரு பத்திரிகையில் வந்தது. சூதாட்ட பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டார்களாம். இப்ப தன்னுடைய கணவன் வேலை விட்டு வந்ததும் வீட்டுக்கு வந்ததும் இந்த காரியத்தை செய்யாதே, அவமானம், வெளியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, இது எங்களுக்கு கூடாது, இதை செய்யாதே, இதை செய்யாதே, என் மனைவியே இதை செய்யாதே, அன்பாக எத்தனையோ தரம் பல தடவை அதற்கு அவள் எதிர் பேசுவாளாம். இல்லை, என் காசு, நீங்களா காசு தாரீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க மனைவிமார்களே? நீங்கள் வேலை செய்தாலும் நீங்கள் கணவனுக்கு கீழ்ப்படியத்தான் வேணும். சில பேர் வேலையை எடுத்துட்டா சரி, நீ ஏன் காசு தாரா, எந்த காசில தானே நான் சாப்பிட்றேன். ஷெட்யூல் எப்பவும் மாறாது. பிதா, கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கிற ஒழுங்கு மாறக்கூடாது. நீங்கள் வேலை செஞ்சு உங்கள் கணவன் 2000 எடுக்கான நீங்கள் 5000 எடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் அடங்கி இருக்கத்தான் வேணும். இது வேத சட்டம். ஓகேயா? இப்போ என்ன நடந்தது? ஐயோ அவமானமாக இருக்குது. வீதிகளில் போகிற நேரம் கேட்குறாங்க, இதை செய்யாது, எந்த காசு நான் உழைக்கிறேன், நீங்களா தாரீங்க, நான் இதை விட மாட்டேன். நாட்கள் கடந்தது, சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் விட மாட்டேன். நாட்கள் கடந்தது, இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கடைசியிலே நாங்கள் விவாகரத்தை எடுத்துக்கொள்ளலாம், டிவோர்ஸ் வேண்டாம். ஒரு பிள்ளையை என்னிடத்துல தான், ஒரு பிள்ளையை நீ வச்சிக்கொள். ரைட், அப்படியே பண்ணலாம். உசாரில் வந்துட்டு வார்த்தை பிரிந்தது. பல நாட்கள் சென்றது. கடைசியிலே தான் செய்த அந்த கவர்மெண்ட், அந்த உத்தியோகம், அந்த தொழில் அந்த சகோதரியை விட்டு, அந்த பெண்ணை விட்டு போனது. வேலை பயிற்று பறிக்கப்பட்டது. இவையினுடைய சூதாட்டம் அந்த வேலையையும் கூட என்ன செய்துட்டு பறிச்சிட்டு, அதற்கு பிற்பாடு அந்த பெண் எழுதுகிற பொழுது ஒரு பத்திரிகையாளர் அந்த பெண்ணை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர் எழுதுகிற பொழுது, இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் நிற்கிற இந்த வீட்டில், அந்த பத்திரிகையாளர் எந்த வீட்டில் அவர் நிற்கிறாரோ அந்த வீட்டில் ஒரு பணி பெண்ணாக வேலை செய்கிறாள், ஒரு வேலைக்காரியாக. என் பிள்ளையை பார்க்க வேண்டுமே, என் கணவன் அருமையான ஒரு கணவன், இப்போ தான் சொல்கிறா, என் கணவன் அருமையான ஒரு கணவன், என் பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள். நான் செய்த பாவம், நான் கைபோடாத அந்த சூதாட்ட பழக்கத்திலே நான் கைபோட்டபடினால் என் வேலையும் போய் என் குடும்பமும் பிரிந்து, இப்பொழுது என் குடும்பம் சின்ன பின்னமாக போய் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீரோடு வேதனையோடு அந்த பத்திரிகையாளர் அதில் எழுதியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, பாவம் ஒரு மனிதனை கட்டி போடும் அளவிற்கு பாவத்திற்கு வல்லமை உண்டு. பாவம் நாங்கள் நாய்களை அல்லது சில மிருகங்களை கட்டி போடு இழுத்து கொண்டு திரிகிறது போல பாவத்திற்கு வல்லமை உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். சூதாட்டம் என்னும் பாவத்தின் நிமித்தமாக அந்த பெண்ணின் குடும்பம் சிதைக்கப்பட்டது. நீ எங்கே இருக்கிறாய்? உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இருக்கும் வரைக்கும் வாழலாம், இருக்கும் வரைக்கும் சுதி பண்ணலாம், இருக்கும் வரைக்கும் இப்படித்தான் உங்கள் மனதில் வருது. உங்களுடைய மனம் போனபடி நீங்கள் வாழுங்கள், ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எப்படியெல்லாம் வாழ விரும்புகிறீங்களோ வாழுங்கள். ஆனால்
நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதை நினைத்து வாழுங்கள். ஆண்டவர் இருக்கிறார், ராஜா இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் கூப்பிட்ட பொழுதும் அவர் வந்தாரா? பிசாசுக்கு நேராய் கரத்தை நீட்டுகிற பொழுது இறங்கி வந்து விடுதலை கொடுக்கிறாரா? மீகாவேல், காபிரியேல் தூதர்கள் வாங்க வருகிறார்களா? கடந்த நாட்களிலே கண்டோம், தூதர்கள் வந்து நின்றார்கள். அப்போ அவங்க வாராங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள். அவருடைய ராஜ்யம் உண்மையானது. அவர் உண்மையானவர் என்றால் அவர் எழுதியிருக்கிற நரகம் உண்மையிலும் உண்மை. நரகம் உண்மை என்றால் நரகம் இன்னும் ஒரு நல்ல இடம், தேவனுடைய ராஜ்யம், அதுவும் உண்மை. எதை தெரிவு செய்கிறாய்? மூன்றாவது காரியம் குடிப்பது, சூதாடுவது, சண்டை போடுவது, இச்சையான காரியங்களில் ஈடுபடுவது, இது மாத்திரம்தான் பாவமா பிரதர்? அதுவும் பாவம்தான். வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ரைட். இன்னும் ஒரு பாவம், அடுத்தவர்களை பற்றி நாங்கள் குறை கூறுவதும் அதுவும் என்னது? ஒரு வகையான, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சில வேளைகளிலே அப்படிப்பட்ட ஒரு கெட்ட ஆவி எட்டி பார்க்கத்தான் செய்கிறது. சூதாடுவது, குடிப்பது, வெறிப்பது அது மாத்திரம் பாவம் கிடையாது. இன்னும் ஒருவரை பற்றி அவதூறு பேசுவதும் அதுவும் ஒரு. அதிலிருந்து சிலரால் வெளியில் வர விருப்பம், ஜபிக்கிறாங்க, ஆண்டவரே நான் வெளியில் வர வேண்டும் அப்பா, எவனை குறித்தும் பேசவே கூடாது என்று நல்ல ஆக்ரோஷமாக உணர்ச்சி வசப்பட்டு ஜபிக்கிறார்கள் தேவனுடைய பாதத்திலே. ஒரு நாள், 2 நாள், அதுக்கு பிறகு அம்மா பக்கத்து வீட்டில் கொஞ்சம் காதை கொடுத்தா, அவன் அப்படி, அவன் இப்படி, அவள் அப்படி, அவன் அப்படி, என்னவா மறுபடியும் அந்த தவறான காரியத்திலே நான் என்ன செய்து விடுகிறேன்? விழுந்து விடுகிறேன். சிலர் தங்கள் வாயின் வார்த்தைகளினால் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இருதயத்தில் அழுது கொண்டே இருப்பார்கள், வெளியிலே சிரிப்பார்கள். அதுவும் ஒரு வகையான பாவம். இதுவெல்லாம் ஜென்ம சுபாவம். அதாவது ஜென்ம சுபாவம் என்றால் பிறக்கிற பொழுது பிறவி பழக்க வழக்கம். என்னது? பிறவி பழக்கம். சொல்லுங்க, என்ன பழக்கம்? இன்னேட் நேச்சர், பிறவி பழக்கம். இந்த ஜென்ம சுபாவம் ஒரு மனிதனை விட்டு மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஜென்ம சுபாவத்தில் இருந்து மனிதனுக்கு விடுதலை தேவை. 4வது காரியம், நேரம் கடந்து போய்கொண்டிருக்கிறபடினால் சீக்கிரமாக பார்க்கலாம். 4வது, சண்டை போடுறது. அது பாவமா? சண்டை பிடிக்கிறது பாவம். மற்றது, எங்களிலும் பலருக்கு உண்டு, முறைத்து கொண்டு கோபமாக என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். நற்செய்தி சொல்லுகிற பொழுது சிலர் தகாத விதமாய் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லுவார்கள். நீ அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, சிலையை தூக்கி எறி, அப்படி எறி என்று போட்டு அவன் அடி அடிச்சு அனுப்புவான். சட்டை கிழிஞ்சு வந்து இங்கே என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்காக அடி வாங்கி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக அடி வாங்கல, நீ கதைச்ச கதையில் உனக்கு போட்டு அடிச்சு போட்டான். இதுதான் உண்மை. நான் கர்த்தருக்காக நிர்வாணமாக்கப்பட்டேன். என்ன போய் கதைச்ச நீ? அங்க துர்ச்செய்தி சொல்லவில்லை. துர்ச்செய்தி சொல்லு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நற்செய்தி சொல்லு, நற்செய்தியை சாந்தமா சொல்லு. இயேசு நல்லவர். நல்லவரா? நீ ஒரு மாதிரி அணிக்கா பேயாடுறது போல. இயேசு நல்லவர், நான் அப்புறம் நம்புறது. முதல் ஆட்டத்தை நிப்பாட்டு. ஆமாவா இல்லையா? இது நிறைய நடந்திருக்கு. அங்க வர அந்த சுருவம், அது இதெல்லாம் அது பேய். நீ தேடுற கடவுள் எல்லாம் பேய். அவன் விடுவானா? எங்களுக்கு எங்கட ஆண்டவரை பற்றி சொன்ன அப்படி கோபம் வருமோ? அதே போல அவனும் பக்தியோடு இருக்கிறவன். சொல்ல வேண்டிய விதமாய் சத்தியத்தை சொல்லுங்கள். கோபப்பட்டீங்க, முகம் வீங்கி வந்து இயேசுவுக்காக என் முகம் வீங்கியது சொல்லாதீங்க தயவு செய்து, இல்லையா? 3வது, அதுதான் சரி என்பது போலவே என்ன செய்வார்கள்? பேசிக்கொண்டு. இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது, அதை நாங்கள் சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்க, எல்லாமே பாவம்தான்.
இவைகள் எல்லாமே ஜென்ம சுபாவத்துக்குள்ளே அடங்குகிறது. அதாவது பிறவி பழக்க வழக்கம். இப்படிப்பட்ட பாவ சுபாவத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாவ காரியங்களில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவ காரியங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். ஐந்தாவது காரியம், சிலர் தங்கள் மனதுக்குள்ளே எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்ய மாட்டார்கள், சிறு பிள்ளைத்தனமாக என்ன செய்வார்கள் சொல்லுங்களேன், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவன் பாரு, ஒரு குழந்தைய மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறான், ஒரு குழந்தை மாதிரி பேசிக்கொண்டான். அதுவும் ஒரு வகையான பாவம் தான். அடுத்தது, சிலர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், அவன் இருதயத்தில் ஒன்றுமே இல்லை, அப்படியே ஓப்பனாக எல்லாத்தையும் கொட்டி விடுவான். அதுவும் ஒரு வகையான என்னது பாவம். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இந்த பாவ காரியங்கள், இந்த காரியம் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு வேளை நீங்கள் குழந்தை பிள்ளைத்தனமாய் நடந்து கொள்றது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம். பிறகு நீங்கள் யோசிப்பீங்க, ஏன்டா நான் குழந்தை பிள்ளையா இருந்தேன், ஏன் ஓட்ட வாயனா இருந்தேன். கொம்பனும் சொல்யூஷனும் வாங்கிக்கொண்டு நல்ல ராவி எடுத்து நல்ல ராவி அந்த ஓட்டைகளை அடைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. லூக்கா 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 19வது வசனம் எப்படி சொல்லுகிறது? இப்பொழுது காபிரியேல் வருகிறார். யாரிடத்திலே? மரியாளிடத்திலே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, நீ கனம் பெற்றவள், ஒருவர் வரப்போகிறார், அவர் பேர் இயேசு, அவர் உலகத்தின் இரட்சகர். இப்ப மரியாள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதெல்லாம். ரைட். வசனம் சொல்லுது, காபிரியேல் அநேக காரியங்களை மரியாளோடு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அந்த நற்செய்தியாக கொண்டு வந்து பேசிய நேரத்தில் மரியாளை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அந்த சங்கதிகளை எல்லாம், சங்கதி என்று சொல்லுகிறான், மேட்டர் என்றால் அந்த காரியம், அந்த காரியங்களை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். எங்க வைத்தாள்? உடனடியாக காபிரியேல் தூதன் அவளை விட்டு எடுபட்டதும் ஓடிப்போய் பரமேசக்காவினிடத்தில் எல்லாவற்றையும் கொட்டினாள். அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? ஓடிப்போய் தங்கேசக்காவினிடத்தில் முழுதையும் சொன்னாள். அப்படி இருக்கா? அவள் தன் இருதயத்திலே அவைகளை என்ன செய்தாள்? வைத்து கொண்டாள் என்று நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அதுவும் ஒரு நல்ல சுபாவம். ஹல்லேலூயா. சில விஷயங்களை மரியாளை போல எங்களுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நேரம் வருகிற பொழுது வயிற்றில் இருக்கிற குழந்தை யார், அவை எப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் என்பதை உங்க வாய் மூலமாகவே சொல்ல பண்ணுவார். அந்த நேரத்தில் அதனுடைய வலிமை வேறதாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். எந்த ஒரு காரியத்தை நாங்கள் முதலாவது மனதுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, எதை பேச வேண்டுமோ அதை மாத்திரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்ற சரியா தவறா? எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாதோ அதை நாங்கள் பேசக்கூடாது. இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, கண்டதையெல்லாம் பேசி, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி, என்னெல்லாம் எங்களுடைய நாவல் நுழையுதோ அதையெல்லாம் வளவளண்டு பேசி இன்றைக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை வாங்கி கொண்டு எத்தனையோ பேர் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதை சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லியிருந்தால் என் குடும்பம் பிரிந்திருக்காது, நான் சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லியிருந்தால் எனக்கு இப்படி நடந்திருக்காது, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், ஓ ஐயோ. சொல்லக்கூடாது ஒரு காரியம், ஆனால் எதை சொல்ல வேணுமோ அதை நாங்கள் கட்டாயம் சொல்ல வேணும். இதை சொன்னால்தான் இந்த பிரச்சனையில இருந்து நான் விடுதலையாகலாம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதை சொல்லுங்கள். ஆனால் இந்த வார்த்தைகளை நான் இந்த இடத்திலே நான் பாவிக்கிற நேரத்திலே பிரச்சனை வரும் என்று உங்களுக்குள்ள இருந்தால், ஒருவேளை அமர்ந்து போற பிரச்சனைகள் மறுபடியும் உண்டாகலாம் என்கிறதான அந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ள இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பேசாமல் இருப்பது என்னது? நல்லது. அப்ப இவைகளும் ஒரு பாவம். இவைகளில் இருந்து முதலாவது மனிதன் என்ன செய்ய வேண்டும்? விடுதலையாக வேண்டும். அடுத்த காரியம், அது பாவம் என்று தெரிகிறது, ஆனால் அதிலிருந்து வெளியே வர என்ன இல்லை, முடியுதில்லை.
அது பாவம்னு தெரியுது பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் எப்படி அதிலிருந்து வெளியில வாரது? முடியதில்லை. 1 யோவான் 3:8, 1 யோவான் 3:8. அது பாவம் என்று தெரிகிறது, ஆனால் மறுபடியும் அதே தான் நான் செய்கிறேன். பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கே அழகாக சொல்லுகிறது. பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏன் இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லை? ஏன் இந்த குணத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை? தவறு என்று தெரியும், ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் அதைத்தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், ஒரு ரகசியத்தை. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்களுக்கு பின்னாக ஒரு பொல்லாத ஆவி, வேதம் சொல்லுகிறது பொல்லாத ஆவி. என்ன சொல்லுகிறது? பொல்லாத ஆவி அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. முதலாவது நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொல்லாத, இந்த இப்பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்தகார லோகாதிபதி வானமண்டல சேனைகள் உங்களுக்கு உள்ளாக அல்லது உங்களுக்கு பின்னாக நின்று ஆண்டு கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்று, எரிச்சலின் ஆவி யாருக்குள்ளே எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அடிக்கடி எரிச்சல் படுவார்கள். 2, கோபத்தின் ஆவி யாருக்குள்ளே எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அநியாயமாய் கோபப்படக்கூடாத இடங்களிலே கோபப்படுவார்கள். 3, புறங்கூறுகிற ஆவி யாருக்குள்ளே எல்லாம் இருக்கிறதோ இவர்களுடைய தொழில் புறங்கூறிக்கொண்டே திரிவார்கள். விளங்குதான்? இந்த சுபாவங்கள் தீய ஆவியினால் உண்டாயிருக்கிறது. இந்த சுபாவங்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. சிலர் சொல்வார்கள், ஐயோ குடிக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை, அதை விட்டுவிட எனக்கு விருப்பம், ஆனால் நினைக்கிறேன் விட்டுவிட வேணும் என்று, ஆனால் முடியவில்லை. இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு பின்னாக அல்லது அவர்களுக்குள்ளாக அந்த பிசாசு இருந்து அடிக்கடி அவர்கள் சரீரத்தை பயன்படுத்தி தன் கிரியையை நடப்பித்து அவர்களை கயிற்றினால் கட்டுவதைப் போல கட்டி அங்கே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இதான் உண்மை. முதலாவது, இந்த பொல்லாத பாவத்தை செய்கிற சத்துருவின் கையில் இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? இங்கே இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 4வது பாருங்க, 5வது, சில இச்சையை தூண்டுகிற காரியம் உங்களுடைய மனதில் அடிக்கடி எழுந்து வரும். இச்சையை தூண்டிக்கொண்டே இருக்கும். அதையும் கூட விட வேணும். இல்லை, அந்த இச்சையின் ஆவி அந்த நபருக்குள்ளே அல்லது அந்த நபருக்கு பின்னாக இருந்து கிரியை செய்கிறபடினால் அதை அவர் விட வேணும். இனியும் இப்படி இருக்கக்கூடாது என்று நினைத்தாலும் அதை தொடர அவர்களால் முடியவில்லை. சிலர் லஞ்சம் வாங்கக்கூடாது நினைப்பார்கள். ஐயோ, சட்டங்கள் எல்லாம் எங்களுடைய நாட்டிலே புதிதாக எங்களுடைய புதிய ஜனாதிபதி விட்டிருக்கிறார், லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்கினால் அவருடைய வேலை பறிமுதல். அப்படியாகலாம் பெரிய சட்டங்கள் வந்தாலும் கூட அந்த பயத்திலே தீர்மானம் எடுக்கிறார்கள். ஓ, இப்படி சட்டம் இருக்குது, தொழில் போயிடும், லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற தீர்மானம் எடுக்கிறார்கள். கட்டுக்கட்டாக பணங்களை கண்டதும் என்ன, உடனடியாக அந்த பண ஆசை என்ன செய்து விடுகிறது? மனிதனுக்குள்ளே வந்து விடுகிறது. அதுவும் ஒரு அடிமைத்தனம்தான். மனிதன் ஏதோ ஒரு காரியத்திலே அவன் அடிமையாக இருக்கிறான். அதான் பவுல் சொல்லுகிறார், போதும் என்கிற இருதயம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஆனால் இவைகளுக்கு பின்னாக வருகிற விளைவுகளை மனிதன் அறிந்து கொள்வதில்லை. இந்த பணத்தை நாங்கள் இப்படி எடுத்துக்கொண்டால், அல்லது இந்த காரியத்தை நாங்கள் செய்தால், அல்லது இந்த ஒரு பாவத்தில் நாங்கள் ஈடுபட்டு அது ஒரு வேளை தெரிய வந்தால் பின் விளைவு என்னவா இருக்கும் என்பதை அன்று அந்த நேரத்தில் அந்த டைம் பிசாசு அவர்கள் மனதை குருடாக்கி விடுவான். விளங்குதா? சொல்றது கேட்குதா? பிசாசினுடைய முதல் தந்திரம் மனதை கட்டி அந்த பாவத்தை செய்ய பண்ணுவான். ஒருவரை அழிப்பது என்றாலும் ஒரு மனிதன் தண்டவாளத்தால் அல்லது ரோட்டால் போய் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய மனதை கட்டி, காதை கட்டி, ரெயின் கோன் அடித்தாலும் விளங்காது. கவனம், ரோட்டால் போகிறது. வாகனங்கள் பக்கத்தால் வந்து நிற்கும், பஸ்ஸை கொண்டு நிப்பாட்டுவான். நீங்கள் அது நிற்கிற இடத்து நிற்பீங்க, அங்கால பார்த்துட்டு அது விளங்காது. அவன் தந்திரம் உள்ளவன். அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவன் ஆதி முதல் மனித கொலைபாதகன் என்று பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. முதலாவது, பிசாசை நம்புகிறாயா? பேயை நம்புறீங்களா?
எத்தனை பேர் இங்கே பார்க்குறீங்க பேய்கள் ஆடுகிறது? உண்மையாகவே பேய் இருக்கிறது. வேதம் அப்படியாக சொல்லுகிறது. இப்பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், அவனை எதிர்த்து நில்லுங்கள். அவனோட தான் உங்களுக்கு போராட்டம். மனிதர்களோடு அல்ல, மாம்சத்தோடு அல்ல, பக்கத்து வீட்டுக்காரரோடு அல்ல. உங்களுடைய யுத்தம் யாரோடு? பொல்லாத பேய்களோடு, பொல்லாத பிசாசுகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்ட காரியம். ஒவ்வொரு பாவ காரியத்திற்கும் பின் அசுத்தாவிகள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ரகசிய பாவங்களாய் எதுவானாலும் அதுவே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு, உங்கள் சுகத்தை கெடுத்துக்கொண்டு, உங்கள் நல்ல ஆசீர்வாதங்களை கெடுத்துக்கொண்டு, உங்கள் மகிமையான லைஃபை கெடுத்து கொண்டிருக்கிறது. அது மெதுவாக உங்களை அரித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளியில் ஒருவேளை நாங்கள் அழகாக இருக்கிறோம், ஆனால் அது உள்பிரகாரமாக இந்த தென்னை மரங்களை பார்க்கிற பொழுது அந்த வண்டுகள் உள்ளளவிலே அதை அரித்து கொண்டு போகும். மனிதனுடைய ஆயுளை குறைக்கும். இதை நாங்கள் கண்டறிந்து விட்டுவிட வேண்டும். விட்டுவிடுகிற நேரத்திலே எங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். நீங்கள் வாழவே வாழ்வீர்கள். நீங்கள் ராஜ்யத்தை சுதந்தரிக்கவே சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ரோமர் 7:15-17 சொல்லுகிறது. பாருங்க, ஒரு சில பாவங்கள் திடீரென வந்து அப்பப்ப மனிதனை வீழ்த்துகிறது. அப்பப்ப வந்துடுது. எல்லாம் இல்லை, சில இச்சையான பாவங்களாக இருக்கணும், எதுவாக இருக்கணும், திடீரென்று சந்திக்க வரும். உன் ரகசிய அறைக்குள்ளே வரும். திடீரென்று நீங்கள் ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஆண்டவரே இன்றைக்கு நான் ஜெபிக்கணும் அப்பான்னு இருப்பீங்க. சரியா அந்த நேரத்தில் திடீரென வந்து உங்களை வீழ்த்தி விட்டு சென்றுவிடும். அதுதான் ரோமர் புத்தகத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது 7வது அதிகாரம் ரோமர் 7:15 மற்றது 17 வசனங்களை பார்க்கிற நேரத்தில் ரோமர் 7:15, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். என்னவா? நான் விரும்புகிறதை செய்யாமல் என்னவா? நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அதை அப்படி செய்ய பண்ணுகிறது. பாருங்க, அழகாக சொல்லுகிறார். எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன், எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் செய்வதில்லை. காரணம் பவுல் சொல்லுகிற பொழுது எனக்குள் இருக்கிற அந்த பாவ பிரமாணம். அந்த பாவ பிரமாணம் என்றால் என்ன? ஜென்ம சுபாவம், பிறவி பழக்கம், பிறக்கிற பொழுது இருக்கிற பழக்கம். அந்த சுபாவம் எனக்குள் இருந்து போராடி என்னை பாவம் செய்ய உந்தி தள்ளுகிறது. என்ன செய்கிறது? எனக்குள்ளே இருந்து தள்ளுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, நான் நினைக்கிறேன் ஜபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் ஜபிக்க முடியவில்லை. அது உந்தி தள்ளுகிறது. ஜபிக்காதே. ஜபிக்காதும் ஒரு பாவம். 2வது, நான் கோபப்படக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் அப்பப்ப கோபப்பட்டு விடுகிறேன். அதான் நான் என்ன சொல்றேன், நான் விரும்பாததை தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். நான் விரும்புகிறது, நான் விரும்புகிறேன் ஆண்டவரே நான் கோபப்படக்கூடாது, நான் விரும்புகிறேன் ஆண்டவரே நான் இப்படித்தான் வாழணும், ஆனால் அதை என்னால் வாழ முடியலை. ஆனால் எதை செய்யக்கூடாது, இது தவறு என்று நினைக்கிறேனோ அதைத்தான் நான் செய்கிறேன். இந்த காரியம் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. பிசாசு பின்புறமாக நின்று இந்த காரியத்தை செய்ய பண்ணுகிறான். பாருங்கள், இந்த காரியங்கள் இருந்து விடுதலை தேவை. ரோமர் 8:2 இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை. இப்ப பாருங்க, பவுல் சொல்லுகிற பொழுது ரோமருக்கு எழுதின நிருபத்தில், நான் எதை விரும்புகிறேனோ அதை முடியலை, ஆனால் விரும்பாத நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு இப்ப ஒரு விடுதலை, அவர் விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தோடு இந்த வசனத்தை எழுதுகிறார். ரோமர் 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று என்னை விடுதலையாக்கிற்றே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கினார். அவர் விடுவிக்கிற ஆண்டவர். பவுல் விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தோடு இந்த வார்த்தையை எழுதுகிறார்.
ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்று என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்னை விடுதலையாக்கி விட்டார். நம்புறீங்களா? இந்த வார்த்தை போய்கொண்டிருக்கிற பொழுது சிலருக்குள்ளே விடுதலை வேலை செய்து கொண்டே இருக்கிறது. சிலரை கர்த்தர் அவர்களோடு பேசி அவர்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆவியின் பிரமாணம் அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எந்த ஒரு பாவ காரியமாயிருந்தாலும் என் தேவனால் நீங்கள் மனம் திரும்பி அல்லது தேவனுடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்கிற பொழுது உங்களை அடிமைப்படுத்துகிற, உங்களுக்கு பின்னாக அல்லது உள்புறமாக இருந்து கிரியை செய்கிற அத்தனை ஆவிகளை உங்களை விட்டு விரட்டி என் ஆண்டவராகிய தேவன் கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர் விடுதலை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். பாருங்கள், கடைசியாக கர்த்தருடைய ஆவியானவர் பல ஆசீர்வாதமான காரியங்களை தருகிறார். அவரோடு இணங்கி நடக்க, நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ, அல்லது இன்னும் சில மேன்மையான காரியங்களை நாங்கள் கண்டடைய ஜெபத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறார். நம்மை அழகாக வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் வித்தியாசமாக என்ன செய்கிறார்? எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஆவியானவர் மூலமாகத்தான் இன்னும் ஒரு ஆசீர்வாதம், அதுதான் பாவத்திலே இருந்து விடுதலை. பாவத்திலே இருந்து, அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. பாவத்திலே இருந்து விடுதலை. எத்தனை பேர் உண்மையாக ஆம், ஏதோ ஒரு பாவம் என்னை ஆண்டு கொண்டுதான் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள்? அப்படியோ இருக்கிற இடத்திலே கண்களை மூடி, ஆண்டவராய் இயேசுவே, நீர் பேசி சொல்லிய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னை விடுதலையாக்கி. எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்குறீங்க? 2 கைகளை உயர்த்தி. பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பாவத்தை நான் விட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் விட முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு கண்களை மூடி அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் இந்த நேரத்தில் இறங்கி வந்து உன் ரகசிய பாவங்களே உனக்கு விடுதலை தருவார். உன் ரகசிய பாவங்களே இருந்து கர்த்தர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. துணிகரமான பாவங்களில் இருந்து கர்த்தர் விடுதலை தருவார். உங்களுக்கு அற்புதம் செய்ய இயேசு வந்திருக்கிறார். உங்களை விடுதலையாக இயேசு வந்திருக்கிறார். ஐயோ, மறைமுகமா என் மனைவிக்கு தெரியாமல், என் கணவனுக்கு தெரியாமல், என் சகோதரங்களுக்கு தெரியாமல் நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் பிரதர். நீங்கள் சொன்னது சரியே, எனக்கு விடுதலை வேண்டும். இந்த பாவத்தோடு என்னால் வாழ முடியாது. நான் சமாதானமாய் வாழ வேண்டும். இயேசுவுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாய் நான் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அப்பப்ப முடியல. அடிக்கடி என்னை வந்து தொந்தரவுபடுத்தி என்னை பாவத்தில் விழ தள்ளிட்டு போயிருது. எனக்கு விடுதலை வேண்டும். இன்றைக்கு நான் சொன்னேன், அந்த பத்திரிகையாளர் எழுதின அந்த கதை. இன்றைக்கு ஒரு பணிப்பெண்ணாக, ஒரு வேலைக்காரியாக அவள் நின்று குடும்பத்தை இழந்த அந்த சூதாட்டம் அவளை அடிமைப்படுத்தி அவள் வாழ்க்கையை கெடுத்தது. கர்த்தர் உங்களை வாழ வைப்பதற்காக பேசியிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக பேசியிருக்கிறார். உன் வாய்களை திறந்து பேசு. உங்க இருதயத்தில் பேசுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் இருக்கிறது, இந்த ரகசிய பாவம் எனக்குள்ள இருக்கிறது, இந்த பொய் இருக்கிறது, என்னால் விட முடியல, கோபம் இருக்கிறது, என்னால் விட முடியல. ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குங்க. உலகம் அனைத்தும் அழிந்து போகும். நாங்கள் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போறதும் இல்லை. மற்றவர்களுடைய முகசூஸ்திக்காக நான் பொய் சொன்னேன். அப்படி வந்து கேட்கிற நேரத்தில் ஆண்டவரே முடியுதில்லை. நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், எங்களை விடுதலையாக்குங்க ஆண்டவர். 2 கைகளை உயர்த்தி கேட்போமா? இனிமேலும் நாங்கள் அதை செய்யக்கூடாது. இனிமேலும் நாங்கள் அதை செய்யக்கூடாது. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் டாடி. வேண்டாம் அப்பா, போதுமன்ற இருதயத்தை தாங்க. இந்த உலகத்திலே நீங்க கொடுக்கிறதை வைத்து நாங்கள் வாழ பழக உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்கள் வேண்டாம், களவுகள் வேண்டாம் ஆண்டவரே, குடிகள், வரிகள் ஆண்டவரே, உம்முடைய இந்த ஆலயம், இந்த சரீரம் உம்முடைய ஆலயம், இதை கெடுக்கிற, தீட்டுப்படுத்துகிற காரியம் எனக்குள்ளே வேண்டாம். வேண்டாம் டாடி ஆண்டவரே. புறங்கூறுதல் வேண்டாம், கோல் சொல்லுகிற பழக்கம் வேண்டாம், பெருமைகள் வேண்டாம், பழி வாங்குற எண்ணங்கள் வேண்டாம். வேண்டாம் அப்பா, உம்முடைய பிள்ளையாய் வாழட்டும். அப்படி எழுந்து நின்று
கொஞ்சம் ஹalleluya thank you lord. இரண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்னை தருகிறேன். ஏ மேஜர் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். ஏ மேஜர் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல. நீ பாவத்தோடு அவரை சந்திக்க முடியாது தங்கச்சி. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இன்னொருக்க பாடுமா? குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். ஆனாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா படைக்கிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சாஃப்டா அங்கால மாட்டோம் கோட மாட்டோம். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே. எங்களை இருக்கிற தீய காரியங்களை எங்களை விட்டு அகற்றும். எங்களை பொலிஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் எங்களை கழுவுங்க. என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு அருவருப்பான காரியங்கள் இருக்கிறதோ எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக.